தம்பி அதிமுக டெபாசிட் வாங்குமான்னு கேட்டார். ஏன்னா இப்படி ஒரு கேள்வின்னு கேட்டேன். இல்லை, வெளியில் பேசிக்கிறத பார்த்தா அவங்க டெபாசிட் வாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு. இது ஏதோ நான் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய கருத்துக்களிலே உள்ளபடியே கள நிலவரம் அந்த அளவில் தான் இப்பொழுது இருக்கின்றன. காரணம், அடிமை அதிமுக டெல்லியில் அடமானம் வைத்து டெல்லியை தலைமையகமாக ஏற்றுக்கொண்டு டெல்லியை எஜமானர்களாக ஏற்றுக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இன்று டெல்லியிலே கொண்டு சென்று அடகு வைத்து விட்டார்கள். கடந்த 5 ஆண்டு காலம் எடப்பாடி ஆட்சியில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எல்லாம் டெல்லியிலே விட்டுவிட்டு தங்களை பாதுகாத்து கொண்டால் போதும் என்ற அளவிற்கு ஒரு மோசமான அரசாங்கத்தை நடத்தியவர்கள் அடிமை அதிமுக. கடந்த அதிமுக ஆட்சியில் விட்டு கொடுத்த உரிமைகள் எல்லாம் இப்பொழுது 5 ஆண்டுகளில் மீட்டெடுத்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு சிந்தித்து செயல்படக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதிகளை தர மறுக்கின்றன. 100 நாள் வேலையா நிதி கிடையாது சொல்வது பிஜேபி அரசு. கல்விக்கு நிதியா, தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது சொல்வது பிஜேபி அரசு. மெட்ரோ திட்டமா, ஒப்புதல் கிடையாது தமிழ்நாட்டிற்கு சொல்வது பிஜேபி அரசு. தமிழ்நாட்டிற்கு எந்த சிறப்பு திட்டங்களும் கிடையாது, பட்ஜெட் போட்டாலும் தமிழ்நாட்டிற்கான நிதிகளும் கிடையாது, தமிழ்நாடு என்ற வார்த்தையே பட்ஜெட்டில் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு அரசை நடத்தக்கூடியது பிஜேபி அரசாங்கம், மோடி அரசாங்கம். ஆனால் அவர்களிடத்தில் அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து விட்டு டெல்லிக்கு சென்று காத்திருந்து சட்டமன்ற தேர்தலுக்கான பங்கீடுகளை பகிர்ந்து கொள்கின்றார்கள் அடிமை அதிமுக. ஒரு நெஞ்சுரத்தோடு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் என்னதான் டெல்லி ஆட்சி இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய நிதிகளை கொண்டு தன்னை நம்பி வாக்களித்த மக்களை காப்பாற்றுவதற்கான திட்டங்களை தருவேன் என்ற நெஞ்சுரத்தோடு பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். கொரோனா காலம் ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது அந்த கொரோனா காலத்தில் முதலமைச்சர்கள் சொன்னார்கள், குடும்பத்திற்கு 5000 நிவாரண உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது இருந்த அதிமுக அரசு வழங்கவில்லை. ஆட்சி பொறுப்பேற்று முதல் கையெழுத்தில் ரேஷன் அட்டைகளுக்கு 4000 கொரோனா நிவாரண நிதி வழங்கிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். மகளிருக்கு விடியல் பயண திட்டத்தை தந்து அந்த திட்டத்தின் மூலமாக மகளிருடைய வாழ்வில் விளக்கேற்றியவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தேர்தல் நேரத்தில் கொடுத்தார்கள். அப்பொழுது ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்று அப்பொழுது மறுப்பு தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர்கள் செயல்படுத்திய பொழுது ஏதோ அவர்கள் சொல்லித்தான் இதை செயல்படுத்திய போல அந்த திட்டத்திற்கு உரிமை கொண்டாட முயற்சித்தார். இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் அரசு 2.0 அமைந்தவுடன் இந்த 1000 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்ற ஒரு மகத்தான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது வெறும் அறிவிப்பாக இல்லாமல் இந்த 3 மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை 3000, கூடுதலாக கோடை காலத்திற்கான 2000 என 5000 மகளிருடைய வங்கி கணக்கில் வரவு வைத்துவிட்டு அந்த செய்தியை பகிர்ந்த பொழுது உதவித்தொகை 2000 உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2000 என்ற அறிவிப்பை செய்திருக்கின்றார்கள். சொல்வதை செய்யக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு, செயல்படுத்தக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். புதுமை பெண் திட்டம், அரசு பள்ளியிலே படித்து உயர்கல்விக்கு செல்கின்ற மாணவிகள் தாங்கள் உயர்கல்விக்கு தேவையான அந்த திட்டங்களோடு சேர்த்து முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கக்கூடிய மகத்தான அந்த 1000 ரூபாய் உதவித்தொகையாக புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக நம்முடைய மாவட்டத்தில் 11,988 மாணவிகள் பயன்பெற்று வருகின்றார்கள். தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக 7,420 மாணவர்கள் இந்த மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை பெறக்கூடிய மகத்தான திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வருகின்றார்கள். உலகம் உங்கள் கையில் மடிக்கணி வழங்கக்கூடிய சிறப்பு திட்டத்தின் மூலமாக 11,876 மாணவ மாணவிகள் மடிக்கணினியை பெற்று இன்று பயனடைந்திருக்கின்றார்கள். கலைஞர் கனவு இல்லம் காலை உணவு திட்டத்தின் மூலமாக 30,000 பேர், தாய்மானவர் திட்டத்தின் மூலமாக 28,000 பேர் என தொடர்ச்சியாக
மாண்புமிகு முதலமைச்சர்கள் செயல்படுத்தக்கூடிய மகத்தான திட்டத்தின் மூலமாக நம்முடைய மாவட்ட மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது திராவிட மாடல் அரசு, மக்களுக்கான அரசு, மகளிருக்கான அரசு, இளைஞர்களுக்கான அரசு என்பதை உறுதி செய்திருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இந்த திட்டங்களோடு சேர்த்து நம்முடைய கரூர் மாவட்டத்தில் ஏறத்தாழ 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் என குடியிருந்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் விண்ணப்பித்து அவர்கள் கிடைக்காத சூழலில் ஏறத்தாழ 59,108 பயனாளிகளுக்கு 5 ஆண்டில் வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி வரலாற்று சாதனை படைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இந்த திட்டங்களோடு சேர்த்து 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் பேருந்து நிலையம், கரூர் காமராஜ் மார்க்கெட் வணிக வளாகம், சுங்ககேட் பகுதியிலே இசைப்பள்ளிக்கு சொந்த கட்டிடம், அரசு கலைக்கல்லூரிக்கு எதிரிலே தோழி தங்கும் விடுதி, வெங்கமேட்டிலே மீன் அங்காடி, இப்படி திட்டங்களோடு சேர்த்து படித்த இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு ஐடி தொழில் துறையிலே வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக 38.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஐடி பார்க் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா, 400 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட், ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி, ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இப்படி தொடர்ச்சியான திட்டங்களோடு சேர்த்து கரூர் கோவை 4 வழிச்சாலை விரிவாக்கத்திற்கு 134 கோடி, கரூர் ஈரோடு சாலை விரிவாக்கத்திற்கு 62 கோடி என தொடர்ச்சியாக நிதிகளை தந்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இங்கே நிறைய தாய்மார்கள் வந்திருக்கீங்க. இந்த 5 ஆண்டுகளில் 5000 கோடி அளவிற்கான நிதிகளை தந்தவர் மாண்புமிகு முதலமைச்சர்கள். அந்த 5000 கோடியில் ஏறத்தாழ 1140 கோடி ரூபாய் அளவிற்கு கரூர் மாநகராட்சியில் மட்டும் வளர்ச்சி திட்டங்களை தந்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை நாம் இந்த நேரத்திலே நினைத்து பார்த்திட வேண்டும். சரி, 1140 கோடி கொடுத்திருக்காங்களே, நம்ம என்னென்ன பணிகளை செய்தோம் என்று பார்க்கின்ற பொழுது ஏறத்தாழ 287 கிலோமீட்டர் அளவிற்கு கரூர் மாநகராட்சியில் மட்டும் தார் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது மக்களுக்கான அரசு. 102 கிலோமீட்டர் அளவிற்கு மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே போல திடக்கழிவு மேலாண்மை, 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே LED விளக்குகள் பொருத்தக்கூடிய பணிகள் என தொடர்ச்சியாக மாநகராட்சியில் 1140 கோடி ரூபாய் அளவிற்கான வளர்ச்சி திட்ட பணிகளை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம். சரி, இதெல்லாம் ஏன் நம்ம சொல்றோம்? இது ஏன் வாக்காளர்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்த்தணும்? 5 ஆண்டு காலம் மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்திருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர். ஆக நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கின்றோம். எனவே அனைவருமே ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து இந்த தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றி பெறுங்கள் என்ற வாக்காளர் பெருமக்களிடத்தில் வேண்டுகோளை நாம் வைக்கின்றோம். சில பேர் கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? நீங்க சொல்றீங்களே இந்த திட்டங்களுக்கெல்லாம் பட்டியல் இருக்கான்னு கேட்பாங்க. வெறும் வார்த்தைக்காக சொல்லவில்லை, புத்தகமாக அச்சடிக்கப்பட்டு ஏறத்தாழ 160 பக்கங்களுக்கு மேலாக தயார் செய்யப்பட்டு எல்லாம் புகைப்படத்தோடு இருக்கு. ஒவ்வொரு வேலையும் போட்டோ எடுத்து அது புகைப்படத்தோடு இதில் அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆக 5000 கோடி வளர்ச்சி திட்டங்களை தந்த முதலமைச்சருக்கு நீங்கள் ஆதரவளியுங்கள் என்று நாம் வாக்காளரை சந்தித்து வாக்களை கேட்கின்றோம். எதிர்முகாமில் என்னத்தை சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க? ஏதாவது ஆட்சியில் இருக்கின்ற பொழுது மக்களுக்கு செய்திருந்தால் அவர்கள் அந்த சாதனைகளை சொல்லி வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை கேட்கலாம். ஆனால் அதற்கு மாறாக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதை செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதியை ஒரு நோட்டீஸாக அடித்து வாக்காளரை சந்தித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். வந்தா தானே ஆட்சிக்கு வந்தா தானே அதிமுக. இந்த தேர்தல் அல்ல, இனி எந்த தேர்தலிலும் அடிமை அதிமுக ஒருபோதும் ஆட்சிக்கு வர முடியாது. மக்களால் புறக்கணிக்கப்பட்ட இயக்கம் அதிமுக, பிஜேபி. இந்த 2 இயக்கங்களும் தமிழ்நாட்டில் ஒருபோதும் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 2வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். ஆட்சி பொறுப்பை ஏற்று மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். நான் ஏன் இதை இந்த நேரத்தில் நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய பூத் கமிட்டியினுடைய நிர்வாகிகள், நம்முடைய தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து வாக்காளரை சென்று சந்திக்கின்ற பொழுது அரசினுடைய திட்டங்களை, முதலமைச்சருடைய சாதனைகளை பட்டியலிட்டு சொல்லி வரக்கூடிய 2026 தேர்தல் களம் என்பது
தமிழ்நாடு அணிக்கும் டெல்லி அணிக்குமான தேர்தல் களம். இந்த தேர்தல் களத்தில் வெற்றி பெறப்போவது தமிழ்நாடு அணி. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அணி என்பதை வாக்காளர் பெருமக்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். அவருடைய வாக்குகளை வாக்குச்சாவடிக்கு அழைத்து சென்று உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிப்பதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டிய மகத்தான பணி நம்மிடத்திலே இருக்கின்றன. ஆக இந்த 39 வாக்குச்சாவடியில் நாம் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும். அப்படி அதிகமான வாக்குகள் என்றால் எவ்வளவு வாக்குகளை பெறுகிறோம் என்ற சந்தேகம் நமக்கு வேண்டாம். 2/3 பங்கு வாக்குகளை உதயசூரியனுக்கு பெற்றுக் கொடுத்தோம் என்ற மகத்தான சாதனையை நாம் உருவாக்கிட வேண்டும். இந்த தேர்தலில் இல்லாத ஒன்றை இருப்பதை போல காட்டுவதற்கு முயற்சி செய்வதும், ஓட்டு கேட்கவும் கூட ஆள் இல்லை, தேர்தல் பணியாற்றுவதற்கும் அதிமுக ஆள் இல்லை, நமக்கு தேர்தல் பணிக்கும் வாக்களிப்பதற்கும் மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். சரி, உட்கார்ந்து நம்மெல்லாம் தேர்தல் அலுவலகம் போட்டு வேலை செய்யணுமே, எங்க வெய்ய நேரத்தில் உட்கார முடியும்னு அலுவலகங்கள் போட்டா அதுக்கு எதிர்மறையான கருத்தை சொல்லி தேர்தல் ஆணையத்திலையும் பார்வையாளர்கிட்டையும் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் புகார சொல்றாங்க. காலங்காலமாக நானே 5 தேர்தல் நின்ட்டேன், இப்போ 6வது தேர்தல் வந்துருச்சு. இப்போ தேர்தல் அலுவலகம் என்று சொன்னால் தற்காலிகமாக அமைக்கப்படுகின்ற காலி இடத்தில் செட் அமைச்சு அங்கே தான் அலுவலகங்கள் போடுவாங்க, அங்கே தான் தேர்தலுக்கான கூட்டங்கள் நடைபெறும், நிர்வாகிகள் சந்திப்புகள் அங்கே தான் நடக்கும். அதற்கான பணிகளைத்தான் நாம் முன்னெடுத்திருக்கின்றோம். ஆக வாக்கு சேரிக்கைக்கும் அதிமுகவுக்கு ஆள் இல்லை, வாக்களிப்பதற்கும் மக்கள் தயாராக இல்லை. ஆகையால் தங்களுடைய அந்த தோல்வி பயம் அதிமுகவினர் கண்களில் தெரிகிறது. அதனால்தான் இன்று அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் என்ன பேசுகிறோம், என்ன புகாரை சொல்கிறோம் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எதிரணியை பற்றி நமக்கு கவலை இல்லை, நாம் மக்களை சந்திப்போம், உதயசூரியனுக்கான வாக்குகளை பெறுவோம், அதிகமான வாக்குகளை உதயசூரியனுக்கு பெற்றுக் கொடுத்தோம் என்ற பெருமையை அனைவரும் இணைந்து உருவாக்கிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, கனராஜன்கிட்ட வண்டியில் வரும்போது கேட்டேன், சரிண்ணா நீங்கள் மாநகர செயலாளர், 6 பகுதி செயலரும் உங்களோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க, இந்த 6 பேர்த்துல யாருன்னா அதிகமான ஓட்டு வாங்கி தருவாங்கன்னு கேட்டேன். காலையில் பேசும்போது சொன்னார், மேற்கு பகுதி செயலர் வாங்கி கொடுப்பாருன்னு சொன்னார். அதுக்கு பிறகு இப்போ கற்பக மகாலுக்கு போனதுக்கப்புறம் சொன்னார், இல்லை தம்பி வடக்கு பகுதி தான் வாங்கி கொடுப்பாருன்னு சொன்னார். இப்போ பிரேம் மகாலுக்கு வந்ததுக்கப்புறம் சொன்னார், இல்லை மத்திய கிழக்கு பகுதி தான் வாங்கி கொடுப்பாங்க, 6 பகுதியில் மத்திய கிழக்கு பகுதி தான் அதிகமான ஓட்டுக்களை வாங்கி கொடுப்பாங்கன்னு சொன்னார். ஏன்னா மாற்றிக்கிட்டீங்கன்னு கேட்டேன். இல்லை நிச்சயமாக உறுதியாக சிறப்பாக பணியாற்றக்கூடிய களப்பணியாளர்கள் அமைந்திருக்கக்கூடிய பகுதி மத்திய கிழக்கு பகுதி. கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் அதற்கு பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் மற்ற பகுதிகளை விட அதிகமான வாக்குகளை நாம் உதயசூரியனுக்கும் தோழமைக்கும் பெற்றிருக்கின்றோம். அதைவிட கூடுதலான வாக்குகளை இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்மால் பெற முடியும், அதை உறுதி செய்திருக்கிறார் என்று மாநகர செயலாளர்கள் சொன்னார்கள். காலையில் ஒரு ஆரோக்கியமான போட்டி சொன்னேன், 6 பகுதியிலையும் சேர்த்து ஒரு போட்டி இருக்குது, யார் அதிகமான ஓட்டுக்களை வாங்குவீங்கன்னு கேட்டிருக்கேன். ராஜா சொல்லணும், இப்போ சொன்னார் முன்னாடியே 10,000 ஓட்டு கூட்டம் வாங்குவேன்னு. அவர் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன், நீங்கள்லாம் சொல்லணும். ராஜா சொல்வதை விட உங்கள் மீது நான் நம்பிக்கை வைத்து நிச்சயமாக 6 பகுதிகளில் மத்திய கிழக்கு பகுதி அதிகமான வாக்குகளை உதயசூரியனுக்கு பெற்றுக் கொடுத்த முதல் பகுதியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றன. ஆகையால் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் பொழுது பார்க்கின்ற பொழுது 39 வாக்குச்சாவடிகளிலும் அதிகமான வாக்குகள் 2/3 பங்கு வாக்குகளை உதயசூரியனுக்கு பெற்றுக் கொடுத்த பெருமையை மத்திய கிழக்கு பகுதியினுடைய நிர்வாகிகள் உருவாக்கிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த தேர்தல் களப்பணி என்பது மக்களிடத்தில் சொல்லுகின்ற திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய களப்பணி. அக்கா, எனக்கெல்லாம் எல்ஜிபி பெட்ரோல் பங்க்லாம் விலைக்கு வாங்கணுங்கிற ஆசையும் இல்லை, அவசியமும் இல்லை. யார் வாங்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்கினவங்க மண்வெட்டி எடுத்துகிட்டு போய் தோட்டத்தில் வேலை பார்த்து வேர்வை சிந்தி உழைச்சி வாங்கியிருக்காங்க. எல்ஜிபி பெட்ரோல் பங்கும் வேண்டாம், 100 ஏக்கர் சொத்தும் வேண்டாம். என்னுடைய ஆசையெல்லாம் கரூர் தொகுதி மக்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருந்தால், அவருடைய உள்ளத்தில் இடம் பிடித்தால் அதுவே என் வாழ்நாள் பாக்கியமாக நான் கருதுகின்றேன். ஒரு நண்பர் பேசும்போது கேட்டார், நீங்கள் அதிகமாக தொகுதி மக்களையே நேசிக்கிறீங்களே, மாவட்ட மக்களையே நேசிக்கிறீங்களே,
என்னைக்காவது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு குடும்பம் முக்கியமா தொகுதி முக்கியமான்னு, தொகுதி மக்கள் முக்கியமானு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்கன்னு கேட்டாரு. யோசிக்காம அடுத்த நொடி பதில் சொன்னேன், எனக்கு குடும்பத்தை விட தொகுதி மக்கள் தான் எனக்கு முக்கியம், இரண்டாவது தான் எனக்கு குடும்பம் முக்கியம் என்று சொன்னேன். அடுத்த நொடி அவர் ஒரு கேள்வியை எழுப்பினார். அப்படி என்ன தொகுதி மக்கள் மீது அன்பும் பாசமும் இருக்கிறது, அவர்கள் உங்களுக்கு என்ன அப்படி அன்பையும் பாசத்தையும் வழங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டியவர்களின் தொகுதி மக்கள், அவர்களை வாழ்நாள் முழுக்க நான் மறக்காமல் நன்றி உணர்வோடு பணியாற்றுவேன் என்ற உறுதியை அவரிடத்தில் சொன்னேன். இது வெறும் வார்த்தை அல்ல, இது வெறும் வார்த்தை அல்ல, என் உள்ளத்திலிருந்து அடித்தளத்திலிருந்து வரக்கூடிய வரிகள். இந்த வரிகளை நான் வாழ்நாள் முழுக்க காப்பாற்றுவேன். உங்கள் உள்ளத்தில் ஒருவராக, உங்கள் இல்லத்தில் ஒருவராக, உங்கள் சகோதரனாக, உங்கள் தம்பியாக, உங்கள் அண்ணனாக இருந்து உங்கள் தேவைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவேன், பாடுபடுவேன், முதலமைச்சருடைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன். எனவே கரூர் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இந்த தேர்தலில் நாம் களப்பணி ஆற்றிட வேண்டும். ராஜாட்ட மட்டும்தான் போட்டின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம். இங்கே இளங்கோவனும் சிவகாம சுந்தரி அக்காவும் இருக்காங்க, 2 எம்எல்ஏ இருக்காங்க மேடையில். அவங்க காலையில் பார்த்து என்ன வேகப்படுத்தி விட்டாங்க. சரி எல்லாம் சொல்கிறீங்கல்ல, 4 தொகுதி இருக்குல்ல. அவங்க கேட்டாங்க சிவகாம சுந்தரி அக்கா, இல்லை கிருஷ்ணாபுரம் தொகுதி தான் அதிக ஓட்டில் ஜெயிக்கும்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரிடுச்சு. பக்கத்தில் இளங்கோவன் சொன்னார், இல்லைங்க கிருஷ்ணாபுரத்தை விட அரவக்குறிச்சி தான் நாங்கள் அதிக ஓட்டில் ஜெயிப்போம்னாரு. நான் திருப்பி யோசிக்காமல் சொன்னேன், 4 கரூர் தான் அதிக ஓட்டில் ஜெயிக்கும். 4 தொகுதிக்கும் ஒரே இடத்துல தானே ஓட்டு எண்ண போறோம், பொறுத்திருந்து பாருங்கன்னு சொன்னேன். கரெக்டு தானேக்கா? சரிதானே? நான் இப்ப சொன்னது கரெக்டு தான். அதனால களத்திற்கு 4 தொகுதிகளும் போட்டியில் இறங்குவோம். கரூர் தொகுதி அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். இந்த வெற்றி என்பது இமாலய வெற்றியாக அமையட்டும். முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அந்த 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கரூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட 4 தொகுதிகளும் மகத்தான வெற்றி பெற்றது. அதில் கரூர் தொகுதி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்ற சரித்திர சாதனையை ஒன்றுபட்டு உருவாக்கிடுவோம், களப்பணியாற்றிடுவோம் என்ற வேண்டுகோளை உங்களிடத்தில் அன்போடு வைத்து வருகை தந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் எனது சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, ஆற்றல் மிகு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் ஒரே நாளில் இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற RS ராஜா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கக்கூடிய அத்துணை கழக நிர்வாகிகளுக்கும் அன்பு கலந்த நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.